Vanakkam everybody, welcome to the third episode of Maria's Mic Set. இன்னைக்கு நவம்பர் 21st வேர்ல்ட் ஃபிஷரிஸ் டே. இந்த டேயை நம்ம ஃபிஷர்மேனுக்கு டெடிகேட் பண்ணி தான் நான் பேச போகிறேன். உலக அளவில் கடல் மீன் உற்பத்தி 92.3 மில்லியன் டன். மீன் தான் மனுஷ உடம்புக்கு கிடைக்கிற முக்கியமான புரத உணவு. எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், டேனரி இப்படின்னு நிறைய வழியில் நமக்கு மீன்கள் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ தேவைப்படுது. இப்பேற்பட்ட மீன்கள் மனுஷங்க கைக்கு கிடைக்க முக்கியமான காரணமே மீனவர்கள் தானே. எப்படி செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்னு சயின்ஸ் சொல்லுதோ அதே மாதிரி தான் ஃபிஷர்மேன் இஸ் த பேசிக் yet மோஸ்ட் வைட்டல் யூனிட் ஆஃப் ஃபிஷரிஸ்னு சொல்லலாம். மீனவனோட வாழ்க்கை கடலோட நெருக்கமாக இருந்தாலும் அதில் நிறைய வேதனையும் வலியும் நிறைஞ்சிருக்கு. நம்ம சன்ரைஸ் சன்செட் பார்க்கும்போது இருக்கிற மாதிரி கடல் எப்பவுமே அமைதியாக இருக்கிறதில்ல. புயல், பெரிய ராட்சச அலைகள், சூறாவளிகள் இதெல்லாம் மீனவனோட உயிரை மரணத்துக்கே கொண்டு போகக்கூட வாய்ப்பு இருக்குது. கடல் அதோட கோவத்தை காட்டுனா மீனவனோட வாழ்க்கையே முடிஞ்சிடும். ஆனால் உயிரோட திரும்பி வருவோமா மாட்டோமான்னு துளி கூட பயம் இல்லாமல் துணிச்சலோட கடலுக்கு போகிறாங்க பாருங்க, அவங்க உண்மையிலேயே கெத்துதாங்க. அப்படி உயிரை பணைய வச்சு போய் மீன் கிடைச்சா அது நல்ல விலைக்கு போகணும் இல்லையா? நல்ல விலைக்கு போகலைனாலும் அவங்களுக்கு அது பிரச்சனை தான். சப்போஸ் மீன் கிடைக்கலைன்னா வீட்டுக்கு வருமானம் இருக்காது, குழந்தைங்களோட தேவையை பூர்த்தி பண்ண முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாது, அதுக்கு கடன் வாங்கணும், கடன் வாங்கினா வட்டிக்கு மேலே வட்டி கட்டணும். இப்படி நிறைய 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 பிரச்சனை அவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருந்தாலும் அவங்க கடலுக்கு போகும்போது மன சந்தோஷத்தோடையும் புன்முறுவலோடையும் தான் போகிறாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு படிக்கிறதும் வேலைக்கு போகிறதுமே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தோழர்களே, இவங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம பிரச்சனை, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுலேயும் கூட மழை வெள்ளம் காரணத்தினால பெரும்பாலான நேரம் கடலுக்கு போகிறதே இல்லை. மீனவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கடலுக்கு போனவங்க திருப்பி வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு பயத்தோடையே காத்துக்கிட்டே தான் இருக்கணும். திருப்பி வராமல் போன கதைகளும் நம்ம நிறைய பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இன்னுமே மனசை உருக்கிற விஷயம் என்னென்னா, சில மீனவர்களோட குடும்பங்களில் கடலுக்கு போனவங்க திரும்பி வராமலே போயிட்டா அட்லீஸ்ட் அவங்க பாடி ஆட்டி கரை ஒதுங்குதான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடூரமான, எவ்வளோ கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் மழை வந்தால் பிடிக்கிறதுக்கு கொடையோ ஒதுங்கிறதுக்கு இடமோ இருக்கும். ஆனால் நடுக்கடலில் யோசிச்சு பாருங்க, நிழல் இருக்குமா, கொடை இருக்குமா? ஏன் கடலில் டைரக்ஷன்ஸ் கூட ப்ராப்பராக தெரியாது. டிரான்ஸ்பவுண்டரி கான்ஃப்ளிக்ட்ஸ், அதாவது எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறதுனால மீனவர்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அவங்க மனைவி, குழந்தைங்கள்லாம் எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆனால் மீனவர்களுக்கோ வாழ்க்கையே பிரச்சனை தான். இப்படி ஒரு கஷ்டமான துயரமான சூழ்நிலையில் கூட தங்களோட ஆரோக்கியத்தையோ உடல்நிலையோ கண்டுக்காம மீனவர்கள் வீரத்தோடையும் கம்பீரத்தோடையும் மீன் பிடிக்க போகிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கெல்லாம் வர்றது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்னே சொல்ல முடியாதுல்ல. நம்மலாம் வாழ்கிறது ஒரு விதத்தில் நல்ல சொகுசான வாழ்க்கை தான். அவங்க எல்லாரும் உயிரையே பணைய வச்சு பிடிக்கிற மீனை தான் நம்ம ஈஸியாக வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் அவங்களோட உழைப்புக்கு நம்ம கொடுக்குற விலை ஈடாகுமா? கண்டிப்பாக இல்லை. அப்படி இருந்தாலும் கூட நம்ம பேரம் பேசி தான் மீனை வாங்கவே செய்கிறோம். இனியாட்டி நண்பர்களே, பேரம் பேசுகிற முன்னாடி நடுக்கடலில் மீனவர்கள் படுற கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க.
நம்ம எல்லாரும் மீனவர்கள்ட்ட இருந்து அவங்களோட கரேஜும் பிரேவரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணி கொண்டு போகிற எபிலிட்டியும் தான் நம்ம ஒரு லெசனாக எடுத்துக்கணும். மீனவர்களுக்காக நானே எழுதின ஒரு சின்ன கவிதை சொல்லட்டுமா? அலையில் உயிரை வைத்து தேடுகிறான் வாழ்வை, அவனின் வழியில் நம்மை நிறைக்கும் உணவின் நிழல். புயல் வரும்போது உலகமோடி மறைவதெங்கே, அவன் மட்டும்தான் கடலோடு நின்று போராடுகிற வீரன். ஃபைனலாக மீனவர்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய சல்யூட்டை சொல்லி இன்னைக்கான கண்டென்ட்டை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.